ஆன்மீக உலா யூடியூப் சேனலில் உள்ள நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக்கும் மறக்காம பண்ணிடுங்க. உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம தொடர்ந்து ஆன்மீக உலா யூடியூப் சேனல் வாயிலாக பல ஆன்மீக பதிவுகள் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா பணத்தை ஈர்க்கணும், உறவுகள் சந்தோஷமாக இருக்கணும், வீட்டில் மனிதர்கள் வரக்கூடியது சுபமாக இருக்கணும், தொழில் மேன்மை பெறணும் என்ற எண்ணம் நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நேர்மறையான ஆற்றல்கள் எங்களுக்கு தேவை, எதிர்மறை எண்ணங்கள் எங்களை அதிகம் வாட்டி வதைக்கின்றது, இப்படி சொல்லக்கூடிய நபர்களும் நம்மளுடைய வட்டாரத்தில் இருக்கிறார்கள். இப்போ ஒரு வீட்டில் நேர்மறையான எண்ணம் உருவாகணும் அப்படின்னா அதை கொடுக்கக்கூடிய இடமாக எது அமைகிறது அப்படின்னா வீட்டினுடைய வரவேற்பு அறை. ஒரு மனிதனுடைய செல்வ வளத்திற்கும் அவன் வீட்டினுடைய வரவேற்பறைக்கும் அவனுடைய எண்ண ஓட்டங்களுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. இப்போ உதாரணமா ஒருவருடைய வீட்டினுடைய வரவேற்பு அறையையே அவர் படுக்கை அறையாக பயன்படுத்துகிறார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில நிறைய கடன் பிரச்சனைகள், கோபம், வீட்டுக்குள்ள எப்பொழுதுமே உறவுகள் ரீதியாக ஒற்றுமையற்ற தன்மை இதெல்லாம் இருக்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வீட்டுடைய வரவேற்பறையில படி இருக்கிறது, வரவேற்பறையும் படியும் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த வீட்டில் உள்ள வாரிசுகள், காதல் வயப்படக்கூடிய தன்மை, திருமண சார்ந்த பிரிவுகள் இதை எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கான வாய்ப்பை அந்த படி உத்வேகப்படுத்தும். இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா வரவேற்பு அறையில் பார்த்தீங்கன்னா நிறைய குப்பைகள், தேவையில்லாத பொருட்கள் சேகரித்து வைத்திருக்கும் பொழுது தொழில் பாதிப்படையும். அப்போ வரவேற்பறைக்கும் ஒரு வீட்டில் வாழ்பவர்களுடைய மனநிலைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஒருவருடைய வீட்டினுடைய மனநிலையை அறியணும் அப்படின்னா அவங்க வீட்டினுடைய வரவேற்பு அறையே அவங்கள சொல்லிடும். அப்போ இந்த இடத்துல வீட்டினுடைய வரவேற்பு அறையில் என்னவெல்லாம் இருந்தால் அது நமக்கு செல்வ மாற்றமாக நம்ம சேரும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இப்போ இந்த வரவேற்பறையில முதல்ல எதிர்மறை எண்ணத்தை எதிர்மறையை நீக்கக்கூடிய பொருளாக எது வருகிறது அப்படின்னா படிகாரக்கள். ஒவ்வொரு வீட்டினுடைய வரவேற்பறையிலுமே இந்த படிகாரக்கள் நாம் அமரக்கூடிய சேர், ஷோபா இதற்கு வெறும் தரையின் கீழ் வைக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ண பிரதிபலிப்பினுடைய அதிர்வலைகள் பாத வழியாகத்தான் ஊடுருவது. அப்போ இந்த இடத்துல அந்த படிகாரக்கள் கதவிற்கு அருகாமையிலேயோ அல்லது நம்ம உட்கார்ற ஷோபாவுக்கு அடியிலேயோ வெறுமன நம்ம வைக்கும் பொழுது அந்த அதிர்வலைகள், தீய அதிர்வலைகள் குறிப்பாக அந்த படிகாரக்கள் அப்சர்வ் பண்ணும். சோ இந்த ஒரு தன்மை இயல்பாகவே ஏற்படும் பொழுது வீட்டில் நாம பேசக்கூடிய நேர்மறையான சக்தி மேலோங்கும் அப்படின்றது முதற்கட்ட விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீட்டினுடைய வரவேற்பிலும் மீன் தொட்டி இருப்பது செல்வ வளத்திற்கான ஒரு அற்புதமான குறியீடு. அப்போ இந்த இடத்துல மீன் தொட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துல வரவேற்பு அறைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஹாலுடைய தென் கிழக்கு பகுதியில 9 கோல்டன் ஃபிஷ், 1 பிளாக் ஃபிஷ் இந்த மாதிரியான எண்ணிக்கையில நீங்க போடும் பொழுது அல்லது 8 எண்ணிக்கையில கோல்டன் ஃபிஷ், 1 பிளாக் ஃபிஷ் இந்த மாதிரி நீங்க போடும் பொழுது கட்டாயமாக வீட்டில் நேர்மறையான ஆற்றல், அந்த மீன்கள் அசையக்கூடிய அந்த அமைப்பு வீட்டில் எப்பொழுதுமே ஒரு செல்வ விருத்தியையும் திருமகளுடைய அனுகிரகத்தையும் நமக்கு பெற்றுத்தரும். ஏன் அப்படின்னா சுக்கிரன் உச்சம் பெறுவது மீனம். மீனத்தை குறிக்கக்கூடிய அந்த மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுவதினாலே கட்டாயமா சுக்கிரனுடைய வசியத்தை அந்த மீன் தொட்டி தருகிறது. அடுத்து மூன்றாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வரவேற்பறையில சிகப்பு தொடர்புடைய துணிகளை தவிர்த்துடுறது நல்லது. ஏன்னா சிகப்பு தொடர்புடைய துணிகள் இருந்துச்சுன்னா கட்டாயமா இப்ப நீங்க ஒரு ஷோபா வச்சிருக்கீங்க, ஒரு வீட்டுல ஸ்கிரீன் போட்டிருக்கீங்கன்னா வரவேற்பறையில முடிந்தவரை அந்த தவறை செய்யாதீங்க. வரவேற்பறையில் முடிந்தவரையுமே மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு கலர் இந்த மாதிரியான நிறங்களை நிரப்புவது அவ்வீட்டில் வளரக்கூடிய வாரிசுகளுக்கு மன ரீதியான புத்துணர்வை அதிகம் ஏற்படுத்தி படிப்புல அதிக கவனத்தை கொடுக்கும்.
கொடுக்கும். இது 3வது கட்ட விஷயம். அதுக்கு அடுத்தபடியா எப்போதுமே வரவேற்பறையில அக்ஷய பாத்திரத்துல மலரிட்டு வைக்கணும். இது நான் முன்றைய பதிவிலே நான் கொடுத்திருக்கேன். வடகிழக்குல என்ன பண்ணணும்ன்றத அதை நீங்க வரவேற்பறையாகவும் வைத்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல பலன் கொடுக்கும். அதே போல வரவேற்பறையில கட்டாயமாக சௌந்தரிய லஹரி அப்படின்ற ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. நம்ம அபிராமி அந்தாதி போல சௌந்தரிய லஹரியும் ஒரு ஸ்லோக முறைதான். அந்த ஸ்லோகத்துல குறிப்பா 32வது ஸ்லோகத்திற்கு உரிய எந்திரத்தை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தோ போட்டோவாகவோ அல்லது உங்களுக்கு தகுடு வரைய தெரியக்கூடிய தன்மை இருந்து பக்கத்துல யாராவது தாந்திரிகர் இருந்தால் கூட அந்த 32வது ஸ்லோகத்தை வைப்ரேட் பண்ணி நீங்க வீட்டினுடைய வரவேற்பறையில மாட்டும் பொழுது வீடு அபரிவிதமான செல்வ சேர்க்கையையும் வீட்டில் உள்ள வாரிசு அபரிவிதமான கல்வி வளர்ச்சியையும் பெறுகிறார்கள். சௌந்தரிய லஹரியினுடைய 32வது ஸ்லோகத்திற்குரிய எந்திரம் அப்படின்னு நீங்க கூகுளில் சர்ச் பண்ணாலே கட்டாயமாக கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் உள்ள ஆண்மகன் என்றைக்குமே தான் நிறைய சம்பாதிக்கணும், சுறுசுறுப்போடு இருக்கணும், அறிவோடு இருக்கணும், ஒவ்வொரு நாளும் தன்னை அறிவை வந்து புதுப்பித்துக்கணுன்ற எண்ணம் இருக்கும். இதை எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா காளை மாட்டினுடைய உருவம். யாரோடைய வீட்டினுடைய வரவேற்பறையில் காளை மாட்டினுடைய உருவம் அல்லது காளை மாட்டினுடைய விக்கிரகம் வந்து இருக்கிறதோ கட்டாயமாக அந்த வீட்டில் உள்ள ஆண்மகன் செல்வ செழிப்போடு வாழ்வதை என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஏன்னா முன்பொரு காலத்தில் ஒரு மனிதனுடைய செல்வ நிலை அவன் வைத்திருக்கக்கூடிய மாடுகளை பொறுத்து நிர்ணயிக்கப்பட்டது. இன்னைக்கு எப்படி கார் அப்படின்ற பரிமாண வளர்ச்சியில் இருக்குமோ அந்த காலத்துல குதிரை மாடு இதை கொண்டுதான் பராமரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல வெண் குதிரை வெண் காளை மாடு இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய வசியத்தை இரட்டிப்பாக தரக்கூடியது. அதனால நீங்க இந்த குதிரையினுடைய உருவத்தையோ காளையினுடைய உருவத்தையோ வரவேற்பு அறையில் வைக்கும் பொழுது அந்த வீடு இயற்கையிலேயே நல்ல ஒரு செல்வ வசியத்தை ஏற்படுத்தும். சரி, அப்போ இதெல்லாம் வச்சிட்டாலே எல்லாமே சரியாயிடுமா? இதெல்லாம் வச்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்கலி பணம் வந்துருமா? இதனுடைய அடிப்படை தன்மை தான் என்ன அப்படின்னு உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரலாம். அதாவது இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அக்ஷய பாத்திரம், மீன் தொட்டி, காளை உருவம், அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் நிற துணிகள் இது அனைத்துமே அவ்வீட்டில் வாழக்கூடியவர்களுடைய அறிவையும் உடலையும் மிக சுறுசுறுப்பாக வைத்திருக்கக்கூடிய எண்ணம் உடையது. அதிலும் குறிப்பாக மனிதன் எந்த விஷயத்தை அடிக்கடி பார்க்கின்றானோ அந்த விஷயத்தினுடைய பொருளுடைய காரகத்துவத்தை தான் அவன் வீட்டுக்குள்ள உள்வாங்குவான். அப்போ இந்த இடத்துல ஒரு வீட்டினுடைய வரவேற்பு அறை அப்படின்றது அவனுடைய மூளை, அதிலும் குறிப்பாக வலது பக்க மூளையை குறிப்பது. அப்போ இந்த பொருளுடைய பதிவும் இந்த பொருளுடைய கதிர்வீச்சும் அவனை சுறுசுறுப்பாகவும் சோம்பேறித்தனம் இல்லாமலும் வாழ்வில் எதை நோக்கி பயணிக்க வேண்டுமோ அதை நோக்கிய உறவையும் அந்த உறவின் மூலம் உழைப்பின் மூலம் வெற்றியை கொடுத்ததற்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு மணி அட்ராக்ஷன் ஏற்படும். ஸோ இதுதான் இதில் நான் கொடுத்திருக்கிறதினுடைய அடிப்படையான சீக்ரெட். ஒரு மனிதனுடைய வாழ்வு எண்ணத்தோடு அவன் எந்த பிம்பத்தை அடிக்கடி பார்க்கிறானோ அதுவாகவே ஆகிறான். அப்போ இது எல்லாமே சுக்கிரனுடைய காரகம். புதன் அப்படின்றது வரவேற்பறை. ஸோ சுக்கிரன் புதன் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இயற்கையாக அமைந்தால் அதெல்லாம் அவனுக்கு வரமா கிடைக்கும். நாம இதை செயற்கையாக உருவாக்கி இந்த பலனை அனுபவிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். இந்த பயனுள்ள விஷயத்தை நீங்க சரியா பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வில் நிறைந்த செல்வத்தோடு வாழ வேண்டும். மேலும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு ஆன்மீக உலா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக்கும் மறக்காம பண்ணிடுங்க. உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க.